இந்த நீளம் இருக்கின்றது அல்லவா, இந்த நீளம் தான் இந்த வானமும் நிலை பெற்று விட்டது, பூமியும் நிலை பெற்று விட்டது என்று சொன்னால் அது நீளத்தை கொண்டுதான் என்பதாக ஒரு கட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த வானம் நிலை பெற்று விட்டது, நிலையாக இருக்கிறது, பூமியும் நிலை பெற்று விட்டது, நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் அது நீளத்தில் தான் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எனவே நீளத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். எல்லா விதத்திலும், அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்த போதிலும் நாம் நீளத்தை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடையை கடந்து செல்கிறார்கள். அந்த கடை எப்படிப்பட்ட கடை என்று சொன்னால் அது அரிசியோ அல்லது கோதுமையோ ஏதோ ஒரு உணவு தானிய கடை. அந்த கடையை கடந்து செல்லும் சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கோதுமை குவியலாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தன்னுடைய முபாரக்கான கையை உள்ளே விடுகிறார்கள். அந்த கோதுமை குவியலுக்குள்ளால் முபாரக்கான கையை உள்ளே விடுகிறார்கள். அவர்களுடைய கைகள் எல்லாம் ஈரமாக ஆகிவிடுகிறது. உள்ளே விடுகிறார்கள். காரணம், மேலே இருப்பது அது சரியான முறையில் நன்றான முறையில் இருக்கக்கூடியது. ஆனால் கீழே இருப்பது தண்ணீர் படித்ததன் காரணமாக அவர்களுடைய கைகள் எல்லாம் ஈரமாக ஆகிறது. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மா ஹாதா யா சாஹிபத் தஆம், இந்த உணவை விற்கக்கூடியவரே இது என்ன அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அஸாபத்து ஸமா யா ரசூலல்லாஹ், மழை பெய்யுதா இல்லையா, மழை பெய்ஞ்சதுனால அந்த பார்லி அந்த கோதுமை எல்லாம் இதனுடைய நனைத்து விட்டதன் காரணமாக உங்களுடைய கைகளில் ஈரப்பட்டு விட்டது. அப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யராஹு நாஸ், மக்கள் பார்க்கும்படியாக இதை நீங்கள் மேலே வைத்திருக்கணும். நீங்க உள்ள வச்சுட்டு நீங்க வியாபாரம் பண்றீங்களே அது ஏமாற்றுத்தாங்க அல்லவா, அதனால நீங்க உள்ள வைத்து வியாபாரம் பண்ணக்கூடாது. மக்கள் அதனை பார்வையிடும் முகமாக அதனை நீங்கள் மேலே வைத்திருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உலகத்திற்கே முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.